Hi friends, welcome to AJ Mathematical Tutor. I hope this channel is very useful for you. So friends, please like, share and subscribe. Thank you. Let's go into video. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸைஸ் 2.1ல 6th to 10th சம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 6th to 10th சம் வரைக்கும் பேஸாக இருக்கிற ஒரு அல்காரிதம் ஒன்று படிச்சிட போகிறோம். ஸோ இதை நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். அப்படின்னா என்ன, இந்த அல்காரிதம்ல நம்ம என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி HCF ஆஃப் டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், இப்போ ஏவும் பியும் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட HCF ஃபைண்ட் பண்ணுவோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இது நம்ம போன வீடியோல பார்த்தோம். இந்த லெம்மாவை ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ண என்ன கிடைக்கும்? A is equal to BQ plus R. இது நம்ம போன வீடியோல பார்த்தது. ஆனா இந்த வீடியோல இந்த லெட்டர்ஸை பத்தி கொஞ்சம் கூட நல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஆர்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், என்னது? ரிமைண்டர் அப்படின்னு தெரியும். Qனா என்னன்னு தெரியும்ல? கோஷன்ட். ஆனா இந்த ஏனா என்னன்னா டிவைடண்ட். ஏனா என்னது? டிவைடண்ட். டிவைடண்ட்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, எந்த நம்பரை டிவைட் பண்ண போறீங்களோ அது உள்ள எழுதுவீங்களா? சோ அதுதான் டிவைடண்ட். பி என்னன்னா டிவைசர். டிவைசர் அப்படின்னா என்னன்னா, இந்த ஏவை எந்த நம்பர் டிவைட் பண்ணுதோ அதுதான் டிவைசர். இங்க எழுதுவீங்களா? அதுதான். இப்ப இது டிவைடண்ட், இது டிவைசர். இது மறந்துடக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஆரோட வேல்யூ என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஆரோட வேல்யூ 0 அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டெப்போட ஆன்சர் வந்துடும். அடுத்த ஸ்டெப் என்ன, நீங்க ஸ்ட்ரெயிட்டா எழுதிடலாம்னா HCF ஆஃப் A, B equal to இந்த டிவைசரே ஆன்சர் அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. சப்போஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இதோட ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்க HCF ஆஃப் A, B எழுதவே முடியாது. நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா அடுத்த ஸ்டெப்புக்கு கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ இந்த 0 வரல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா டிவைட் இந்த டிவைசர் இருக்குல்ல B பை R. ஆர்னா ரிமைண்டர். இந்த டிவைசரை ரிமைண்டரால நீங்க என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? இது இந்த இடத்துல என்னது, எதை நீங்க டிவைட் பண்ண போறீங்க அது இங்க எழுதுவீங்களா? அப்ப B ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன எழுதுவீங்க? டிவைசர். டிவைசர்னா இப்ப நீங்க எதால டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா B R இப்படிதானே பண்ணுவீங்க. B R ஆல டிவைட் பண்ணிருக்கீங்க. சோ இதுல டிவைடண்ட் எது? B ஈக்குவல் டு டிவைசர் எது? R. கோஷன்ட் Qனே எழுதிக்கலாம். இப்ப ரிமைண்டருக்கு இங்க ஏற்கனவே R யூஸ் பண்ணனால R1. நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் லெட்டர்ஸ். R1 சேம். இதே மாதிரி இதை கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது பார்க்கணும். இப்ப R1 இந்த ரிமைண்டர் 0வா வந்திருக்கான்னு பார்க்கணும். 0வா வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். HCF ஆஃப் A, B இந்த இடத்துல Bக்கு பதிலா என்ன இருக்கு? R. Rன்னு எழுதலாம். சப்போஸ் இங்கேயும் R1 நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னா நீங்க திருப்பி என்ன பண்ணணும்? டிவைசரை ரிமைண்டரால டிவைட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா எழுதி திருப்பி அப்படியே என்ன பண்ணணும்? ப்ரொசீஜர் போய்கிட்டே இருக்கும். டில் ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நீங்க இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இதுதான் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். இந்த அல்காரிதம்ல நீங்க தரவா இருந்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் எல்லாமே போட போறோம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ்குள்ள போகலாமா? ஓகே, இப்போ நம்ம 6th சம் பார்க்க போறோம். क्वेश्चन ரீட் பண்ணிடுவோமா? யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் HCF ஆஃப் 340 and 412. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அல்காரிதம்ல என்ன சொல்லி கொடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா.
நான் இந்த சம்ஸ்லலாம் என்ன பண்ண போறேன்னா ஃபுல் சென்டென்ஸ் எழுத போறது இல்ல, இடிஎல் எழுத போறேன். ஸோ இடிஎல்னா என்னது? யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிடலாமா? பை இடிஎல். இடிஎல்னா யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. அதுபடி நீங்க என்ன எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவீங்களா? 340 divided by 412 பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 340 ones are 340, remainder is 72 கிடைக்குமா? அப்ப இது இங்க எப்படி எழுதுவீங்க? dividend, that is 412, இங்க dividend இது divisor equal to 340 into quotient என்னது? 1 plus remainder 72. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? ரிமைண்டர் 0 வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேனா? நீங்க ரிமைண்டர் 0 வந்திருக்கா? வரல. சோ என்ன பண்ணணும்? நம்ம ஸ்டெப்ஸை கண்டினியூ பண்ணணும். அது எழுதிடலாமா? ரிமைண்டர் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு? 72, which is not equal to 0. So we have to continue the steps. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லி கொடுத்தேன்? டிவைட். எதையும் டிவைட் பண்ணணும்? டிவைசர் பை ரிமைண்டர். இங்க டிவைசர் என்னது? 340, ரிமைண்டர் என்னது? 72. நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா அகைன் நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? பை இடிஎல். இடிஎல்னா யூக்ளிடியன் டிவிஷன் லெம்மாவை நீங்க யூஸ் பண்ணி டிவைட் பண்ணணும். 340 72 ஆல டிவைட் பண்றீங்க. 72 4s are 288, ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 52 கிடைக்குது. ஸோ இடிஎல் யூஸ் பண்ணி நீங்க எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் டிவைடண்ட் என்னதுங்க? 340 ஈக்குவல் டு டிவைசர் என்னது? 72, கோஷன்ட் என்னது? 4, ரிமைண்டர் என்னது? 52. So again the remainder is not equal to 0. Remainder equal to 52, which is not equal to 0. So again we have to divide divisor by remainder. இங்க divisor என்னது? 72 by remainder என்னது? 52. 72 52 ஆல டிவைட் பண்ணா 1s are 52, remainder 20. So again we are going to use EDL. EDL means Euclid division lemma. By EDL, dividend இதுல என்னது? 72 equal to divisor 52 into quotient என்னது? 1 plus remainder 20. Again the remainder is not equal to 0. So we have to continue the steps. அப்போ இப்போ என்ன ஸ்டெப் பண்ணணும்? டிவைட். எது டிவைட் பண்ணணும்? டிவைசர் பை ரிமைண்டர். அப்ப என்ன கிடைக்கும்? 52 divided by 20. 2s are 40, the remainder is 12. So by EDL. EDL na Euclid division lemma. அதை யூஸ் பண்ணி என்ன எழுதுவீங்க? டிவைடண்ட் என்னது? 52 equal to what is the divisor? 20 into quotient 2 plus remainder 12. Again the remainder is not equal to 0. என்ன remainder என்னது? 12. So நம்ம remainder திருப்பி இது வந்து அப்ப என்ன பண்ணணும்? திருப்பி என்ன பண்ணணும்? டிவைட். டிவைசர் என்னது? 20 by remainder என்னது? 12. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? 20 divided by 12. 1s are 20, 1s are 12. So balance is 8. 8 பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் EDL யூஸ் பண்ண போறீங்க. EDLனா யூக்ளிட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 20 equal to 12 into 1 plus 8. Again the remainder is not equal to 0.
So we have to divide divisor by remainder. Divide 12 by 8. மறுபடியும் என்ன யூஸ் பண்ணோம்? EDL யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்ன என்ன கிடைக்கும்? இங்க நான் ஸ்மாலா போடுறேன். 12 8 ஆல டிவைட் பண்ணா 12 ones are 12 8 8 ones are 8, remainder is 4. What you will get by EDL? 12 equal to 8 into 1 plus 4. Again the remainder is not equal to 0. What you will do? Divide divisor by remainder. Divisor என்னது? 8 by 4. அப்போ மறுபடியும் EDL யூஸ் பண்ணி என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 8 4 ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 8 equal to 4 into 2 plus 0. The remainder is 0. அப்போ இதோட நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸ்டெப்ஸை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ HCF எழுத போறோம். HCF of 340 and 412 is equal to ஃபைனலா ஒரு ஸ்டெப் வந்திருக்குல்ல, அந்த ஸ்டெப்ல எது டிவைசர்னு பார்க்கணும். இதுல எது டிவைசர்? 4. அப்ப HCF of 340 and 412 is 4. ஓகே, அந்த 6th சம்ல செகண்ட் சப்டிவிஷன் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து HCF of 867 and 255 கண்டுபிடிக்க போறோம். So first step என்னது? By EDL. EDL என்னது? Euclidean division lemma. நம்ம first என்ன பண்ண போறோம்? 867 divided by 255. டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 255 3s are 765. ரிமைண்டர் வந்து 102 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் டிவைடண்ட் 267 ஈக்குவல் டு டிவைசர் என்னது? 255 இன்டு கோஷன்ட். கோஷன்ட் என்னது? 3 பிளஸ் ரிமைண்டர் 102. ஸோ இங்க பாருங்க, ரிமைண்டர் ஈக்குவல் டு என்னது? 102 which is not equal to 0. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அடுத்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? டிவைட். எது டிவைட் பண்ணுவீங்க? டிவைசர் பை ரிமைண்டர். டிவைட் 255 by 102. டிவைட் பண்ணுவோமா? 255 by 102. 102 into 2 சார் எழுதலாமா? 204. Remainder is 51. So மறுபடியும் EDL யூஸ் பண்ண போறோம். EDL னா Euclidean division lemma. யூஸ் பண்ண என்ன கிடைக்கும்? What is the dividend here? 255 equal to divisor என்னது? 102 quotient 2 plus remainder 51. Again here the remainder is not equal to 0. Remainder is equal to 51 which is not equal to 0. So இப்போ என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஸ்டெப் divide the divisor by remainder. அப்ப என்ன கிடைக்கும்? again EDL யூஸ் பண்ண போறோம். 102 51 2s are 102. So remainder 0 வந்துருச்சு. இப்போ எழுதுவோமா? டிவைடண்ட் என்னது? 102 equal to டிவைசர் என்னது? 51 quotient 2 remainder 0. So நம்மளோட ஆன்சர் வந்துருச்சா? ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா நம்மளோட ஆன்சர் ஸ்டாப் பண்ணிடலாமா? HCF எழுதிடலாமா? HCF of 867 and 255. என்ன சொன்ன? லாஸ்ட் ஸ்டெப் பார்க்கணும். அதுல டிவைசர் என்னன்னு பார்க்கணும்னு சொன்னேன். இங்க என்ன டிவைசர்? 51. So HCF of 867 and 255 is 51. ஆன்சர் கிடைச்சிருச்சா? தேர்ட் சம் பார்க்கலாமா? இப்போ நான் இந்த சம் போட நீங்க என்ன பண்ணுங்க? நோட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா?
ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் EDL யூஸ் பண்ண போறோம் by EDL இது ரெண்டு டிவைட் பண்ணிடலாமா 10,224 divided by 9,648 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 1 star 9,648 the remainder is 675 so எப்படி எழுத முடியும் dividend என்னது 10224 equal to divisor என்னது 9648 into quotient 1 plus remainder 576 இங்க remainder 0 வா not equal to 0 so remainder equal to 576 which is not equal to 0 அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் divide divisor by remainder என்ன பண்ணுவீங்க டிவைட் பண்ணலாமா 9648 divided by 576 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 1 star 576 remainder is 8 3 next இந்த 8 கீழ இருக்கணுமா next 6 star என்ன கிடைக்கும் 3 4 5 6 the remainder is 2 3 4 okay the remainder is 432 so again we are going to use EDL dividend என்னது 9648 equal to divisor என்னது 576 into quotient என்னது 16 plus remainder 432 again the remainder is equal to 432 which is not equal to 0 இப்போ என்ன பண்ணணும் divide divisor என்னது sorry 576 by 432 நான் இந்த டிவிஷனை இது கீழே போடுறேன் 1s are 432 remainder is 144 இப்போ நீங்க EDL யூஸ் பண்ண போறீங்க by EDL 576 equal to 432 quotient என்னது 1 plus remainder என்னது 144 இப்போ remainder என்னது 144 which is not equal to 0 so again என்ன பண்ணணும் நீங்க divide divisor by remainder பண்ணீங்கன்னா திருப்பி EDL யூஸ் பண்ணணும் by EDL 432 divided by 144 3s are 432 which is the remainder is 0 என்ன கிடைக்கும் 432 equal to divisor 144 into quotient 3 plus remainder 0 அப்ப ஆன்சர் என்னது ஆன்சர் நமக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சு அப்ப ஆன்சர் வந்துருமா அடுத்து HCF of 10224 9648 ஆன்சர் என்னது இந்த லாஸ்ட் லைன் பார்க்கணும் இதுல எது டிவைசர் 144 so answer is 144 புரிஞ்சுதா ஓகே இப்போ நம்ம fourth sum பார்க்க போறோம் இந்த fourth sumல என்ன டிஃபரன்ஸ் அப்படினு சொன்னா அதுலலாம் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு நம்பரோட HCF ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருந்தாங்க இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினு சொன்னா மூணு நம்பர் கொடுத்ததுக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இதுவும் ஈஸி தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து அதுக்கு HCF கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் HCF of 84 and 90 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் as usual நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் by EDL
என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுவோமா 90 divided by 84 so ones are 84 balance is 6 so எப்படி எழுதுவோம் 90 equal to 84 into 1 plus 6 ஆ ரிமைண்டர் வந்து என்ன எப்படி கிடைச்சிருக்கு not equal to 6 which is not equal to 0 அப்ப நம்ம என்ன பண்ணணும் டிவைசர் என்னது 84 by 6 so இப்ப டிவைட் பண்ணும்போது நம்ம EDL யூஸ் பண்ணி எப்படி எழுதுறது ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிடுவோமா 84 divided by 6 ones are 6 2 balance 24 6 fours are 24 so எப்படி எழுதலாம் 84 equal to divisor 6 into quotient is 14 plus remainder is 0 அப்ப நம்ம remainder 0 வந்துச்சுன்னா இங்க ஸ்டெப் முடிஞ்சிருதா so எப்படி எழுதுவோம் HCF of 84, 90 equal to 6 நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நீங்க ஒரு HCF கண்டுபிடிச்சிருக்கீங்களா இதுக்கும் நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் லெஃப்ட் அவுட்ல இருக்குல்ல அது ரெண்டுத்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது HCF of இப்போ நீங்க ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா 6 இன்னொரு லெஃப்ட் அவுட் நம்பர் என்னது 120 ரெண்டுத்துக்கும் HCF கண்டுபிடிக்க போறீங்க by EDL படி என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுவீங்களா 120 divided by 6 2s are 12 0 0 so how will you write 120 equal to divisor 6 into quotient 20 plus remainder 0 so remainder உங்களுக்கு 0 வந்துருச்சா அப்ப இதுக்கு மேல ஸ்டெப்ஸ் கண்டினியூ பண்ணமா தேவையில்லை so HCF of 6, 120 is what இங்க டிவைசர் என்னது 6 தான் இங்க டிவைசர் so 6 அப்போ HCF of 84, 90, 120 equal to என்னது 6 புரிஞ்சுதா நல்லா next question பார்க்கலாமா find the largest number which divides 1230 and 1926 leaving remainder 12 in each case இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்கு இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ற லார்ஜஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பட் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான் எக்ஸ்ட்ரா என்னன்னா இது ரெண்டுத்துல ரிமைண்டர் வந்து 12 இருக்கணும் ஆனா நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் ரிமைண்டர் வந்து 0 வந்தாலும் HCF ஆனா இதுல என்ன சொல்லிருக்கோம் ரிமைண்டர் 12 இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்காக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாவே இந்த ரெண்டு நம்பர்ல இருந்து 12 மைனஸ் பண்ணி எடுத்துட போறோம் 1230 minus 12 என்னது 1218 அடுத்து 1926 minus 12 என்னது 1914 ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரிமைண்டரை ரிமூவ் பண்ணிட போறோம் அப்போ நம்மளோட ஒரிஜினல் நம்பர் என்னது இது ரெண்டு தான் ஒரிஜினல் நம்பர் இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா HCF கண்டுபிடிக்க போறோம் HCF of எது கண்டுபிடிக்க போறோம் 1218, 1914 க்கு கண்டுபிடிக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது by EDL டிவைட் பண்ணலாமா 1914 1218 ones are 1218 remainder is 696 okay எழுதிடலாமா டிவைடண்ட் என்னது 1914 equal to divisor 1218 into quotient 1 plus remainder 696 remainder வந்து என்னது 696 which is not equal to 0 அப்ப next step நம்ம என்ன பண்ணோம் divisor by remainder 1218 by 696 so divide பண்ணலாமா 1218 696 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 1s are 696
remainder is 2 2 5. okay, எப்படி எழுதலாம்? by EDL 1218 is equal to 696 into quotient எவ்வளவு 1 plus remainder 522. So here also remainder is not equal to 0. Remainder not equal to 0. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? divisor by remainder. டிவைட் பண்ணிடுவோமா? 96,522. Ones are 522. Balance எவ்வளோ? 471. 174. So by EDL எப்படி எழுதலாம்? 696 equal to 522 into 1 plus 174. So இங்க ரிமைண்டர் என்னது? which is not equal to 0. 0 not equal na என்ன அர்த்தம்? என்ன பண்ணணும் next? divide. What is the divisor here? 522 by remainder 174. So 522 174 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 3s are 522, remainder is 0. So என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 522 equal to 174 into quotient is 3 plus remainder is 0. 0 remainder வந்துருச்சா? அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? HCF கண்டுபிடிச்சிடலாமா? HCF of 1218,1914 is equal to என்னது? இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல டிவைசர் என்னது? 174. புரிஞ்சுச்சா இந்த சம்மு? ஓகே, 8th question ரீட் பண்ணுவோமா? if D is the HCF of 32 and 60. என்ன சொல்லிட்டாங்கன்னா Dன்றது இதோட இந்த ரெண்டு நம்பரோட HCF ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா D ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். D ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் நெக்ஸ்ட் வந்து X உம் Y உம் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். D ஃபைண்ட் அவுட் பண்ணா என்ன அர்த்தம்? HCF of 32க்கும் 60க்கும் HCF கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? by EDL 60 வந்து 32 டிவைட் பண்ணுவோமா? 1s are 32, remainder is 28. so எப்படி எழுதலாம்? 60 equal to 32 into quotient 1 plus remainder 28. so remainder equal to 28, which is not equal to 0. The next step is divide. என்ன பண்ணுவீங்க? divisor இங்க என்னது? 32 by remainder 28. so இப்போ டிவைட் பண்ணுவோமா? 32 divided by 28. Ones are 28, balance 4. அப்ப எப்படி எழுதலாம்? EDL யூஸ் பண்ணி by EDL 32 equal to 28 into quotient 1 plus remainder 4. Again the remainder is not equal to 0. So என்ன பண்ணணும்? divide divisor by remainder. Divisor is 28, remainder is 4. 4 sevens are 28, remainder is 0. So by EDL we can write 28 equal to divisor is 4 into 7 plus 0. The remainder is 0. அப்ப நம்ம HCF எழுதிடலாமா? HCF என்னன்னு கொடுத்திருக்காங்க? D. So D is equal to HCF of 32, 60 equal to என்னது? divisor என்னது? 4. இப்போ D வந்து என்ன சொல்லியாச்சு? 4 ன்னு சொல்லியாச்சு.
இப்போ என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஒய் கண்டுபிடிங்க, அது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், d is equal to 32x plus 60y சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம்னா d யோட பிளேஸ்ல 4 32 இருக்கும், x ஓட வேல்யூ வேணும் y ஓட வேல்யூ வேணும், நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ இப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா, நம்ம எழுதிருக்கோம் பாத்தீங்களா பை EDL, இந்த ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம மார்க் பண்ணிக்க போறோம். இது வந்து 1, இது வந்து 2, இது 3. இப்ப பாருங்க, இதுல இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா 0 இருக்கு, சோ ரிமைண்டர் 0, சோ இது எடுக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி ஸ்டெப் பாருங்க, ரிமைண்டர் என்ன இருக்கு 4 இருக்கு, அதுதானே டியும். சோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்க போறோம் பை 2. ஏன் 2 எடுத்துன்னு புரிஞ்சுதா? இப்ப நமக்கு வந்து இங்க d ஈக்குவல் டுன்னு வந்திருக்கு, சோ d ஈக்குவல் டுன்னு என்ன அர்த்தம், d ஈக்குவல் டு 4 வந்திருக்கு. ஸோ அதனால ரிமைண்டர் எந்த ஈக்குவேஷன்ல 4 வந்திருக்கோ அந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துப்போம். இப்போ 2ல வந்திருக்கோம்னா அந்த செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்து எப்படி எழுதலாம், 32 ஈக்குவல் டு 28 இன்டூ 1 பிளஸ் 4. இப்போ இந்த ஈக்குவேஷன் படி d மட்டும் தான் ஒரு சைட்ல இருக்கு, மற்றதெல்லாம் இன்னொரு சைட்ல இருக்கா. ஸோ 4 மட்டும் இந்த சைட்ல வச்சுக்கிட்டு இந்த 28 இந்த சைட்ல கொண்டு போயிடும். இப்போ இந்த சைட்ல இருந்து இந்த சைட்ல போகும்போது என்ன மாறும், நெகட்டிவா மாறுமா, -28. இப்போ இத ஒரு கரெக்ஷன் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா 4 ஈக்குவல் டு நமக்கு பாருங்க 32 இன்டூ எக்ஸ் சம்திங் இருக்கு பிளஸ் 60 இன்டூ ஒய். அப்போ 60 இன்டூ ஏதோ ஒரு நம்பர் வரணும், அப்பதான் நமக்கு எக்ஸும் ஒய்யோட வேல்யூ தெரியுமா. ஸோ என்ன பண்ண போறோம்னா 32 அப்படியே எழுத போறோம். இந்த 28 எப்படி மாத்த போறோம்னா 60 மைனஸ் 32 இன்டூ 1 மாத்த போறோம். இப்போ நீங்க பண்ணி பாருங்களா, 60 மைனஸ் 32 என்ன வரும் 28. அப்போ உங்களுக்கு எந்த வேல்யூஸும் மாறாதா, இப்போ இதோட வேல்யூவும் 28 தான். அப்போ 28 பதிலா இதை எழுதலாமா, ஸோ பிராக்கெட்ல எழுத போறோம் 60 மைனஸ் 32 இன்டூ 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், அந்த மைனஸ் சிம்பிளை உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம், -60 மைனஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 32. இப்போ இங்க பாருங்களேன், இது ரெண்டுமே வந்து 32 32, ஸோ 2 இன்டூ 32 எழுதலாமா. இப்போ நீங்க ஆட் பண்ணாலும் 32 இன்டூ 32 ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 64 கிடைக்கும். ஸோ 64 எப்படி எழுதலாம், 2 இன்டூ 32ன்னு எழுதலாமா. ஸோ இதுதான் இங்க எழுதியிருக்கோம் -60, இந்த சைடு 4 அப்படி வரும். இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்களேன், டிக்கு பதிலாக 4 அது கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸுக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு 2, 60 ஒய்க்கு பதிலாக இங்க என்ன இருக்கு, இன்னொரு ஸ்டெப் எழுதுனா உங்களுக்கு நல்லா புரியும், 2 இன்டூ 30 பிளஸ் மைனஸ் 1 இன்டூ 16 எழுதலாமா, -1 இன்டூ 60 தானே -60. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டெப்ல தெளிவா புரிஞ்சிருச்சா, எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கு 2, ஒயோட வேல்யூ என்னவா இருக்கு -1. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்ம 9th சம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரீட் பண்ணுவோமா. A positive integer when divided by 88 gives the remainder 61. What will be the remainder when the same number is divided by 11? இப்போ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்கு, அது 88 ஆல டிவைட் பண்றப்போ நமக்கு ரிமைண்டர் 61 கிடைக்குமா. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த சேம் பாசிட்டிவ் இன்டீஜரை நீங்க 11 ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அதை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த பாசிட்டிவ் இன்டீஜரை எக்ஸ்னு எடுத்துக்க போறோம். சொல்யூஷன், let the positive integer be x. x ன்னு எடுத்துக்க போறோம், பாசிட்டிவ் இன்டீஜர் என்ன எடுத்துக்க போறோம் x ன்னு எடுத்துக்க போறோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் இந்த கிவனை வச்சு நம்ம EDL யூஸ் பண்ணி என்ன எழுதலாம், by EDL டிவைடண்ட் என்னது, டிவைடண்ட் நமக்கு தெரியாது, அதுதான் பாசிட்டிவ் இன்டீஜர் சொல்லிட்டாங்க x. x எதால டிவைட் பண்ண போறீங்க 88, that is divisor. கோஷன் கொடுத்துருக்காங்களா இல்ல, அப்ப q னே போட்டுடலாம். பிளஸ் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்களா 61. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ அவங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா,
ரிமைண்டரை கண்டுபிடிங்க எப்போனா இந்த எக்ஸ் 11ஆல டிவைட் பண்ணப்படுறப்போ, இந்த எக்ஸ் 11ஆல டிவைட் பண்ணப்படுறப்போ உங்களுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, லெட் ஆர் பி தி ரிமைண்டர். அந்த ரிமைண்டர் நீங்க ஆர் எடுத்துக்க போறீங்க. எடுத்துட்டு இப்போ பாருங்க, திருப்பி பை இடிஎல் யூஸ் பண்ணி நீங்க எழுதுங்க பார்ப்போம். கொஸ்டின்ல இருந்து பார்த்து எழுதுங்க பார்ப்போம். அகைன் the positive same positive integer is divided by 11. ஓகேவா? சோ அப்ப x equal to 11 cube plus remainder என்னன்னு தெரியாது, நம்ம r ன்னு எடுத்துக்கிட்டோம். சோ r. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்ப பாருங்களேன், என்ன சொல்லிருக்காங்க? the same positive integer divided by 11. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுவும் டிவைட் ஆகும். 88 by q நீங்க எதால டிவைட் பண்ணலாம்? 11ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்க, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறோம். அதுதான் நம்ம பண்றோம். 88 by q நீங்க 11q டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்னதான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அதே மாதிரி அதுதான் நம்ம எழுத போறோம் நெக்ஸ்ட். when 88 is divided by 11, the remainder is 0. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா 61 11ஆல டிவைட் பண்ணா நமக்கு இந்த r கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இது ரெண்டும் இது டிவிசிபிள், இது வந்து அதை டிவைட் பண்ணா 0 ஆகுறதுனால சோ இதையும் நம்ம என்ன பண்ண போறோம்? 11ஆல டிவைட் பண்ண போறோம். சோ now divide 61 by 11. டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? EDL யூஸ் பண்ணுங்க. by EDL 61 divided by 11. 5s are 55. Balance is 6. So how will we write? 61 equal to 11 into 5 plus 6. இப்போ ரிமைண்டர் என்னவா கிடைச்சிருக்கு? 6 ன்னு கிடைச்சிருக்கா? Therefore remainder equal to 6. புரிஞ்சுதா? Okay, next sum. Prove that two consecutive positive integers are always co-prime. இதுல 2 new words இருக்கு. consecutive, co-prime. I think நான் லாஸ்ட் வீடியோலயே consecutive அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்திருப்பேன். consecutive அப்படின்னா நெக்ஸ்ட் வர நம்பர். இப்போ 1க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 2. so 1 and 2 are consecutive numbers. so இப்போ co-primeனா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். co-prime அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 இது ரெண்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ற ஒரே நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1ஆ தான் இருக்கும். சோ இப்போ எந்த ரெண்டு நம்பர் எடுத்து அதோட காமன் டிவைசர் 1ஆ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது என்னது? கோப்ரைம். புரியுதுங்களா? எனி 2 நம்பர் எடுத்து நீங்க அதோட டிவைசர், காமன் டிவைசர் பாத்தீங்கன்னா 1ஆ தான் இருக்கணும். அப்பதான் அது என்னது? அந்த 2 நம்பர்ஸ் ஆர் கோப்ரைம். இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, ரெண்டு கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்க போறீங்க. அதை எடுத்துட்டு அந்த ரெண்டு கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து கோப்ரைம், எப்பவும் கோப்ரைமா தான் இருக்கும். அதாவது அந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல இருக்கிற அந்த காமன் டிவைசர் 1 அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுக்கலாமா? let two consecutive positive integers b, நம்ம என்ன எடுத்துக்கலாம்? நமக்கு என்ன லெட்டர்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம i plus 1. ஏன் இங்க plus 1 எடுத்திருக்கோம்? consecutive means next number. so i க்கு next number என்னதான் இருக்கும்? plus 1 தான் இருக்கும். so i plus 1 ரெண்டும் எடுத்தாச்சு. இப்போ எப்ப அது வந்து கோப்ரைமா இருக்கும் அப்படின்றத ஒரு லைன்ல எழுத போறோம். they are coprime only if both of them
has 1 as a common factor. 1 காமன் ஃபேக்டரா அதுக்கு இருந்தா மட்டும்தான் அது என்னவா இருக்கும், கோப்ரைமா இருக்கும். சரி, இப்போ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஆல்சோ I is a positive integer. ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்களா கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ I வந்து பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போ நிச்சயமா இப்படிதான் இருக்கும். ஐயோட வேல்யூஸ் 1 2 3 இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கும். கரெக்டா? அப்போ ஐயோட வேல்யூ 1 2 3 அப்படின்னு சொன்னா இது எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்போ இது 1 இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும், 2 இருக்கும். இது 2 இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும், இது 3 இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஹியர் 1 இஸ் ஆட். இப்போ நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு ஐக்கு பதிலா 4 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது 4 வந்து ஈவன். அப்போ இது என்னவா இருக்கும், 4 + 1 5. நெக்ஸ்ட் நம்பர் ஆடா தான் இருக்கும். அப்போ ஒரு நம்பர் ஆடா இருந்தா இன்னொரு நம்பர் என்னவா இருக்கு, ஈவனா இருக்கு. அதுதான் ஹியர் 1 இஸ் ஆட் and other one is even. இதே மாதிரி தான் இது ஃபுல்லாவே நீங்க எந்த வேல்யூஸ் போட்டாலும் ஒன்னு ஆடு ஒன்னு வந்து ஈவனா வரும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆடுக்கும் ஈவனுக்கும் காமன் ஃபேக்டர் 1 இருக்கிறதுக்கு எப்பவும் என்னவா இருக்கும், காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கும். அதர் தென் 1 வேற காமன் ஃபேக்டர் வர்றதுக்கான சான்ஸே கிடையாது. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் அடுத்த கொஸ்டின் எடுத்து எழுதிடுறாங்க. ஹென்ஸ் 2 consecutive positive integers are always coprime. புரிஞ்சுதா?